கடந்த 2019ஆம் ஆண்டு கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறையில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் கல்லார்குடி கிராமத்தில் உள்ள குடிசைகள் முற்றிலும் சேதமடைந்தன. அப்பகுதியில் வசித்த சுமார் 25 பழங்குடியின குடும்பத்தினர் தெப்பக்குளம் பகுதிக்கு இடம்பெயர்ந்தனர். ஆனால் அங்கு குடியேறவும் அவர்களுக்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டது. இதனை எதிர்த்து பழங்குடியின தம்பதிகளான ராஜலட்சுமி மற்றும் அவரது கணவர் ஜெயபால் பல்வேறு கட்ட போராட்டத்தை முன்னெடுத்தனர். குறிப்பாக அகிம்சை வழியில் அவர்கள் நடத்திய நில உரிமை போராட்டத்திற்கு 2 ஆண்டுகளில் தீர்வு கிட்டியது. தெப்பக்குளத்தில் அவர்களுக்கு நிலம் ஒதுக்கிய அரசு அதற்கான உரிமையையும் வழங்கியது. இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளையும் நாங்கள் அறவழியில் அகிம்சா முறையில் போராட்டம் பண்ணியிருக்கோம். அந்த போராட்டத்தில் எங்களோட மக்களுக்கு எல்லாருக்கும் நம்பிக்கை கொடுத்து அவங்கள ஒருங்கிணைச்சு அந்த அறவழி போராட்டம் பண்ணியிருக்கிறதுல எங்களுக்கு 25 குடும்பத்துக்கு இந்த நிலத்தையும் கொடுத்து அரசாங்கத்திலிருந்து எங்களுக்கு நிலத்தையும் கொடுத்து அந்த நிலத்துக்கான உரிமம் அப்படின்னு சொல்லி அதையும் கொடுத்துருக்காங்க. அகிம்சை வழியாக போராடி பழங்குடியின மக்களுக்கு நில உரிமை பெற்று தந்த தம்பதிக்கு அரசு உரிய அங்கீகாரம் அளித்துள்ளது. தமிழ்நாடு அரசின் பரிந்துரையை ஏற்று டெல்லியில் நடைபெற இருக்கும் குடியரசு தின விழாவில் பங்கேற்க பழங்குடியின தம்பதிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. குடியரசு தினத்துக்கு டெல்லிக்கு வர சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. இது எங்களுக்கு சந்தோஷமாகவும் இருக்குது, மகிழ்ச்சியாகவும் இருக்குது. தமிழக அரசுக்கும் எங்களை கூப்பிட்டுருக்கிற ஜனாதிபதி அவங்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். எங்கள் கிராம மக்கள் சார்பாகவும் நன்றி சொல்லிக்கிறோம். குடியரசு தின விழாவில் பங்கேற்க டெல்லி செல்ல உள்ள பழங்குடியின தம்பதியால் தெப்பக்குளம் மக்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நடந்து போய் பழக்கம், பஸ்ஸில் போய் பழக்கம், மற்றபடி ஃப்ளைட்டில் போய் எல்லாம் பழக்கம் இல்லை. ஆனால் ஃபஸ்ட் டைம் எங்களோட கிராமத்தில் ராஜலட்சுமி அக்கா ஜெயபால் அண்ணா ஃப்ளைட்டில் போகிறாங்க. அப்படிங்கிறப்ப எங்கள் கிராம மக்களுக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆண்டுகள் பல கடந்தாலும் காந்தி கையில் எடுத்த அகிம்சை போராட்டம் தற்போதும் கை கொடுக்கும் என்பதை பழங்குடியின தம்பதியினர் மெய்ப்பித்துள்ளனர்.